ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன்னை நோக்கி கரம் நீட்டியுள்ளேன். நம்பிக்கையோடு நம்பி கைப்பிடி, நல்வழியை நான் காட்டுவேன். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, கவலைப்படாதே, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ ஜெயிக்கும் வரை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை இருப்பேன். வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கிறேன் என்று வருந்தாதே. நான் உன் கடவுள். சாய் உன்னை வாழ வைக்காமல் விடமாட்டேன். உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. வாழ்க்கையில் இது நடக்கும் நடக்காது என நிர்ணயிக்கப்பட்ட செயல் என்று யாராலும் கூற முடியாது. விதி என்னும் மாயை விளையாட்டில் நீ என்ன, நான் என்ன, எல்லோரும் ஒன்றுதான். மேடும் சமமாய் போகும் சாலையும் உன் பயணங்களான வாழ்க்கையும் ஒன்றுதான். அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும். பயந்தாலும் அதே இடத்தில் நிற்க இயலாது. செல்லும் பாதைகள் எத்தகையது என்று தீர்மானிக்க முடியாது என்றாலும் அது எப்படிப்பட்டது என உனக்கு உன் மனதிலிருந்து சரியா தவறா என்று நான் கூறுவேன். உன்னால் சாதிக்க முடியும். உன் சுற்றத்தில் ஆட்கள் இல்லை. அரவணைப்பு இல்லாதது போல் உணர்கிறாயே. உன் கண்ணீர் விழும் தருவாயில் என் கண்களிலிருந்து முதலில் வடிகிறது. உன் மனநிலைமை கண்டு மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் உனக்கு உன் முகம் நாடகமாய் நடிப்பது போன்றும் தோன்றியிருக்கிறது. இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் இது. இதை நீ பயன்படுத்திக்கொள். உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட வாய்ப்பு இது. உன்னிடம் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் எளிமையாக இருக்க கற்றுக்கொள். கர்வம் நமது தலையை அலங்கரிக்காது. மாறாக பாரத்தை கொடுத்து நம்மை பலவீனப்படுத்தும். எது ஒன்றும் இல்லாமல் போனாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு எதையும் தந்து விடாது. மாறாக வாழ்நாள் முழுவதும் தோல்வியை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும். எப்போதும் சாயை நம்பி அவர் பாதங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி முடியாதோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனே பலிக்க வேண்டும் என நினைப்பது. உனது வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டது. அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கின்றன. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டியவுடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. பாதைகள் கடினமாக இருக்கிறது என்று உணர்கிறாயா? என் துணை உனக்கு இருக்கிறது. நீ பயணிக்கும் பாதையே நீ எவ்வளவு கடினமாக உணர்கிறாய் என்றால் உனக்கான வெகுமதி எந்த உயரத்தில் உனக்கு வைத்திருப்பேன் என்று யோசித்துப்பார். அதற்கு பாதி அளவான கடினங்கள் தான் உன் பாதையில் நீ சந்திப்பது. 10 மடங்காய் உனக்கு நான் அதை தேர்ப்பித் தருகிறேன். என் நல்லாசையுடன் நீ என்றும் வாழ்வாய். எனது அன்பு குழந்தையே, உனது பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணம் உனது தயக்கம்தான். இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியவற்றை தாமாகவே தவிர்த்து விடுகிறது. கிடைக்க வேண்டியவற்றை கிடைக்காமல் போக செய்கிறது. கொடுத்ததை திரும்ப பெற முடியாமல் செய்து விடுகிறது. எதற்கும் தயங்காதே. வாய்விட்டு கேட்டுப்பார். உன் மீது நம்பிக்கை இருந்தால் நீ கேட்பாய். தன்னம்பிக்கையோடு நீ கேட்பதாக பிறர் உணர்ந்தால் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். பலருக்கு ஆர்வம் இருக்கும், அதே அளவு தயக்கமும் இருக்கும். இதனால் ஆர்வம் இருந்தும் திறமை இருந்தும் தோற்று போவார்கள். இதுவரை நீ கூட எல்லாவற்றிலும் தயக்கம் காட்டித்தான் இப்படி தோற்று கொண்டு வந்திருக்கிறாய். செய்த இடத்தில் உன் சம்பளத்தை கேட்க தயக்கம், பதவி உயர்வு பற்றி பேச தயக்கம், உன் தேவைகளுக்காக பேசுவதில் தயக்கம், கொடுத்த கடனை திருப்பி கேட்பதில் தயக்கம். இப்படி எல்லாவற்றிலும் தயக்கம் இருந்தால் எப்படி நீ ஜெயிப்பாய்? எனவே தாக்கத்தை விட்டுவிடு. துடிப்போடு இரு. தைரியமாக கேள். தயக்கம் காட்டினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன். வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கி தருவேன். நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகில் நான் வருவேன். உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ என்னிடம் வந்துள்ளாய். என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உன்னிடத்தில்? உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன். அது எப்படி? நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ நினைக்கலாம்? உன்னை வலுப்படுத்தவே இங்கு நான் வந்துள்ளேன்.
உன் வாழ்க்கையில் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. ஆனால் இதற்கு முன் எடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் இருந்தேன். உன் உயிரின் அகண்டமாய் இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னுடன் தான் உன் சாயப்பாவான நான் என்றும் இருப்பேன். உனக்கான எல்லாம் நான் தருவேன். கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணருவார். உன் அன்புக்காக அவர்கள் ஏகி உன் அருமையை ரணப்பட்ட மனதிடமே வருவார். நிச்சயம் நான் மருந்தாக அனைத்தும் உனக்கு சுகம் பெற செய்வேன். இப்போது உள்ள உன் மனநிலைமை கஷ்டங்களை பார்த்து மறத்து போய் கண்ணீர் வற்றி இருக்கிறாய். இதை அனைத்தும் நான் மாற்றி அமைப்பேன். நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரிது. உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது உன் சாயப்பா மனதில் ஏற்படுகின்ற ஆனந்தமானது வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது. என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. உன்னை விட்டு நான் என்றும் விலக மாட்டேன். அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை நீ. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு. நான் பார்த்து கொள்கின்றேன். நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு. அதனால் அதை திருத்த நீ முயற்சி செய். இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. உன் சாயப்பா இருக்கிறேன். என் ஆசியும் அருளும் எப்போதும் உனக்கு உண்டு. நீ நன்றாக நல்ல ஆரோக்கியத்துடன் நலமுடன் வாழ்வாய் என் கண்ணே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைத்து நான் காப்பேன். உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதனால் திக்கு தெரியாமல் குழம்பி போய் இருக்கின்றாய். நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலையை புரிந்துதான் நீ அந்த முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய். எதற்கும் கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு, பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் வியக்கின்றேன். உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது. என் பிள்ளைக்கு சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தை பக்தியும் பாசமும் செலுத்துகின்றாய். அதனுடன் உன்னிடம் உன் சாயப்பா நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு. உனக்கான பரிசை உன் சாயப்பா நிச்சயம் தருவேன். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை வளர்ப்பேன். இருள் நீங்குவதும் விடியல் உதயமாவதும் உன் கைகளில் இல்லை. அதே போலத்தான் உனக்கான இருள் நீங்குவதும் விடியல் பிறப்பதும் உன் கையில் இல்லை. உன் கையில் எதுவுமே இல்லாத போது நீ ஏன் கலக்கமடைகின்றாய்? பயம் என்ற எண்ணத்தை தூக்கி வெளியில் எறி. எல்லாம் நல்லதாகவே மாறும். எதற்காகவும் நடுங்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. இன்னும் எத்தனை நாள் நான் பொறுமை காக்க வேண்டும்? இன்னும் எத்தனை நாள் இது நடக்கும் என்ற வார்த்தைகள் நிகழ்வாய் அரங்கேறும் என்று உன்னிடத்தில் 100 கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போது நான் கூறும் பதிலும் கூட என்னிடம் நீ கேட்கும் நேரத்தில் நான் தருகின்ற பதில்கள்தான். கால நேரம் என்பது நாம் நினைத்தவுடன் வருவது அல்ல. அது நமக்கென்று உரித்தான நேரத்தில்தான் உதிக்கும். அதற்காகத்தான் சொல்கின்றேன். பொறுமையும் நம்பிக்கையும் தான் இவை இரண்டுமே காலங்களை நமக்கான சாதனைகளாய் மாற்றும். உன்னிடத்தில் உன் சாயப்பா நான் எப்போதும் இருப்பேன். கவலை கொள்ளாதே. எத்தனை பேர் கூடி நின்று உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். பாபா சொன்ன ஞானத்தை அருளும் கதைகள் எத்தனையோ. பக்தி மார்க்கத்தை வழியாக காட்டப்பட்ட பக்தர்கள் எத்தனையோ. இக்கதைகளை பயபக்தியுடன் சொல்பவர்களும் கேட்பவர்களும் பூரண சாந்தியை அனுபவிப்பார்கள்.
பாபாவின் திருமுகத்திலிருந்து வெளிப்பட்ட இக்கதைகளை கேட்டால் பக்தர்கள் உடல் உபாதைகளை மறந்து விடுவார்கள். இடைவிடாது தியானம் செய்தால் உலகியல் தலைகளிலிருந்து விடுபடுவார்கள். பாபாவின் திருமுகத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் தேவாமிர்தம் போன்று இனிப்பவை. கேட்டால் பரமானந்தம் விளையும். நான் எவ்விதம் இவ்வார்த்தைகளின் இனிமையை விவரிப்பேன்? வித்வான் போலவும் பேரொழுக்கமுடையவர் போன்றும் நடிக்காமல் இக்கதைகளை யாராவது ஒருவர் பிரசன்னம் செய்வதால், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவதால், அவருடைய பாத தூளிகளில் விழுந்து புரண்டாலே எனக்கு மோட்சம் நெருங்கும் என்பதை நான் உணர்கின்றேன். இக்கதைகள் சொல்லப்படும் அசாதாரணமான பாணியும் கற்பனை வளத்துடன் பிரயோகிக்கப்பட்ட வார்த்தைகளும் சொற்றொடர்களும் கேட்பவர்களை மெய்மறக்க வைத்து எல்லோருக்கும் மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கும். காதுகள் அவருடைய கதைகளை கேட்கவும், கண்கள் அவரை தரிசனம் செய்யவும் ஏங்குவது போல மனம் தெய்வீகமான தியானத்தில் மூழ்கி பிரக்ஞையை இழந்துவிடும். அன்பான குருவே, என் அன்னை, அவருடைய கதைகள் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு வாய்மொழி செய்தியாக பரவும் பொழுது நாம் பயபக்தியுடன் அவற்றை காதுகளால் கேட்டு சேமித்து வைத்துக் கொள்வோம். சாயின் கதைகளை நாம் திரும்ப திரும்ப மனதில் ஓட செய்வோம். அன்பென்னும் கயிற்றால் கட்டி எத்தனை முடியுமோ அத்தனையையும் சேமிப்போம். பிறகு இப்புதையலை பரஸ்பரம் தேவைக்கு மேலாகவே பகிர்ந்து கொள்வோம். நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவையான அனைத்தும் எனது அருளால் உன்னை வந்து சேரும். வாழ்வில் தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைய வேண்டுமெனில் தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் பேராசையை நிறைமனமாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும்பற்ற ஈகையாகவும் முறையற்ற பால்வேட்பை கற்பாகவும் தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தமியலாத அளவிலும் முறையிலும் செயலாற்றினால் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழலாம். உன்னுடைய முக்கியமான குறைபாடு எதுவென்றால், நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி ஆலோசித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான். நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று நீ முயற்சி செய். நீ என்னை காண இனி இங்கே வந்து சிரமப்பட வேண்டாம். நீ எங்கிருந்தாலும் உன்னுடனேயே நான் இருக்கின்றேன். பாபாவின் திருவுருவத்தை அடிக்கடி பார்க்க வேண்டும். அவரை எப்போதும் நினைக்காது உதவும் என்ற நோக்கத்துடன் பாபாவை போட்டோ எடுப்பதற்கு பம்பாயிலிருந்து சில மாணவர்கள் கேமரா ஒன்றுடன் வந்திருந்தனர். அவர்களுடைய நோக்கம் நிறைவேற போட்டோ எடுப்பது சரியான வழியல்ல. மாறாக அவர்கள் தம்மை காண முடியாதவாறு மறைந்து நிற்கும் சுவரை தகர்த்தறிய வேண்டும் என பாபா அறிவுரை வழங்கினார். அவ்வாறு தடையான சுவர் அகற்றப்பட்டு விட்டால் அவர்களும் பாபாவும் ஒருவரையொருவர் நேருக்கு நேர் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும். தகர்த்தெறிவது என்பது எதிர்மறையான சாதனை. பாபாவின் சூசகமான பேச்சின் உட்பொருள் என்ன? அந்த வாலிபர்கள் தாங்கள் என்பது தங்கள் உடல்கள்தான் என கருதியது போல பாபா என்பதும் பாபாவின் சரீரம்தான் என கருதினர். அந்த மாதிரி அனுமானங்களை விடாமல் பாபாவின் உடலை மட்டும் போட்டோ எடுக்க முயற்சி செய்யும் வரை தங்களை பற்றியும் பாபாவை பற்றியதுமான ஸ்வரூபம் சம்பந்தமான அவர்களது தவறான நோக்கங்களிலிருந்து விடுபட முடியாது. சீரடியில் உள்ள இவ்வுடலை பார்த்துவிட்டு சாய்பாபாவை கண்டுவிட்டதாக ஒருவன் எண்ணுவானேயாகில் அவன் எண்ணம் மிகவும் தவறானது. நான் இங்கே இல்லை என சில சமயங்களில் பாபாவே கூறுவார். சீரடியில் மட்டும்தான் பாபா இருக்கிறார் என்ற எண்ணம் வேண்டாம். பாபாவே கூறியுள்ளபடி தன் பக்தனுடன் எப்போதும் இருக்கிறார். பாபாவை ஷீரடியிலோ அல்லது வேறு ஒரு கோவிலுக்கோ கட்டுப்படுத்த வேண்டாம். பாபா மீது அன்பு கொண்டிருக்கும் உங்கள் வீடே துவாரகமாயிதான். அவரின்றி வேறு யார் உங்களை பாதுகாக்க முடியும்? நம் சாயப்பா நம்மை கண்ணுக்குள் வைத்து குழந்தையாக பார்த்து கொள்கிறார், பாதுகாக்கவும் செய்கிறார். நாம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். அதுதான் அவர் கேட்பது.